ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு நான் என்ன உங்களோட டிஸ்கஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ₹50 கீழே இருக்க பெஸ்ட்டு 5 ஷேர்ஸ் அப்படிங்கிறத நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஏன் பிக் பண்ணேன், அதில் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ₹50 இந்த மாதிரி இந்த கம்மி ஷேர்ஸ் வந்து வாங்குறது மூலமாக நமக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு மல்டி பேக்கராக மாறத்துக்கான ஒரு பொட்டென்ஷியல் அப்படின்னு இருக்குது. ஏன்னா இப்போ தான் சின்ன லெவலில் ஒரு ஸ்மால் கேப்பில் இருக்காங்க. அதனால பிஸ்னஸ் க்ரோத் ஆச்சு அப்படின்னா ஒரு மிட் கேப் லார்ஜ் கேப்னு மாறி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்ன் அப்படின்னு கிடைக்கும். ரெண்டாவது வந்து ஒரு லோயர் ப்ரைஸில் கிடைக்கிறதுனால நமக்கு என்னன்னா சின்ன சின்ன அமௌண்ட் நம்ம கையில் இருக்கும் போது இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் நம்மளால் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ண முடியும். இதே ₹1000 ₹2000 இருக்கும்போது நமக்கு வாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டாவது அட்வான்டேஜ். மூணாவது வந்து ஒரு நல்ல ஒரு ஹை பொட்டென்ஷியல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்த ஷேர்ஸ் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கோ அதே அளவுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹை வாலட்டிலிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ என்னன்னா மார்க்கெட்டோட ரியாக்ஷனுங்கிறது இல்லை அப்படி இதாகும். மார்க்கெட் திடீர்னு ஏறிச்சினாலும் இந்த ஷேர் ஏறும், இறங்கிச்சினாலும் கீழே இறங்கும். இந்த ஷேரில் ஏதாவது நியூஸ் வந்தாலும் பயங்கரமாக மேலே கீழே அப்படிங்கிறது ஹை வாலட்டிலிட்டின்னு இருக்கும். லிக்விடிட்டிங்கிறதும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சில டைம் வந்து அப்பர் சர்க்யூட் அடிக்கும், சில டைம் வந்து லோயர் சர்க்யூட் அடிக்கும். ஷேர்ஸை வாங்க முடியாது, விற்க முடியாது. இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ஷேர்ஸில் போகும். மூணாவது ரொம்ப ஹை ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து இந்த ஷேர்ஸில் வந்து இருக்குது. எந்த அளவுக்கு மல்டி பேக்கராக மாறத்துக்கான பொட்டென்ஷியல் இருக்கோ அதே அளவுக்கு இந்த ஷேர்ஸ் வந்து ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இல்லை அட்வான்டேஜும் இருக்குது, இந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இப்போ நான் எந்தெந்த ஷேர்லாம் பிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் இந்த ஷேர் வந்து நான் பிக் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன ரீசன் எல்லாம் பிக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேங்க்கோட பிஸ்னஸ் ஒரு பேங்கிங் பிஸ்னஸ் அதனாலே நான் பிக் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா பேங்க்ல எந்த பிரச்சனை வந்தாலுமே ஆர்பிஐ வந்து சப்போர்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதே வேற எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சப்போர்ட்டுங்கிறது எந்த ஆர்கனைசேஷன்லேருந்தும் வராது. ஸோ அதனாலேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து பேங்க் அப்படிங்கிறது பிக் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியா இப்போது அப்கமிங்கில் நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு எல்லா செக்டருக்கும் பேங்க் செக்டர் அப்படிங்கிறது சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. ரெண்டாவது இந்த பேங்க் வந்து 1929 இப்போ வரையும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 95 இயர்ஸ் கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் அப்படி நடந்துட்டு இருக்கு. 95 இயர்ஸில் வந்துட்டு மிகப்பெரிய க்ரோத்தை காட்டலினாலும் 95 இயர்ஸாக வந்து இந்த பேங்க் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிஇஓ இப்போ ரீசெண்டாக இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ண பிஆர் சேஷாத்ரி அக்டோபர் மாதம் ஜாயின் பண்ணார். அவர் வந்ததுக்கு அப்புறமா இந்த பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் 2 ஸ்டெப்பு மேலே இருக்குது அப்படிங்கிறனால நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ லாஸ்ட்டு 10 வருஷத்தில் கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷம் பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காசா பர்சன்டேஜ் இதுவும் லாஸ்ட் 10 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரீசெண்ட் இயர்ஸில் அந்த டெபாசிட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்க்குக்கு முக்கியமான கிராஸ் என்பிஏ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. 6% 5%ல போயிட்டு இருந்த இந்த பேங்க் வந்துட்டு இப்போது 4.5% அப்படிங்கிற அளவுக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்ஸாலலாம் இந்த பேங்க் அப்படிங்கிறத நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது இதில் என்னோட என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி என்ன நான் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேங்க்கில் வந்துட்டு ஓவரால் கிராஃப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு எந்த மாதிரி அந்த பேங்க் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃப் அப்படிங்கிறது அவங்களோட ஃபேஸ் வேல்யூ உடஞ்சது வேறு எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகி கரெக்டாக இருக்கும். இப்போது நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெட் லைன் நடுவில் தான் இந்த ஷேருங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து ட்ரேடிங் அதிகம் அதிகபட்சமாக நடந்திருக்கு. அதாவது ₹16லேருந்து ₹26 தான் இந்த ஷேர் அப்படின்னு அதிகபட்சம் ட்ரேடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதை பிரேக் அவுட் பண்ணி 2 வாட்டி தான் வந்து வெளில போயிருக்கு. 2018 ஒரு வாட்டி வெளில போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து வெளில போயிருக்கு. இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் வெளில போனதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி நம்ம ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா ரீசெண்ட் குவார்ட்டர்ஸில் வந்து நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாக வந்திருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால இந்த ஷேருங்கிறது வெளில போயிருக்கு. திருப்பியும் சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்து உள்ளே வந்துட்டுருக்கு. இது இன்னும் மேலே போகுமா அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரியான அவுட் பர்ஃபார்மிங் ரிசல்ட் வந்து இந்த பேங்க்கு கிட்டேருந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் இந்த ஷேரை மேலே ஏறி ஒரு ₹50 ₹100 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அதோட பழைய ரேஞ்ச் இதோட ஃபண்டமெண்டலுக்கு ஏற்ற மாதிரியான வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ₹16லேருந்து ₹26 மட்டும்தான் இந்த ஷேருங்கிறது
திருப்பி திருப்பி வந்து நமக்கு சுற்றிட்டு இருக்கும். நமக்கு கொஞ்சம் சேஃபர் சைடாக என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த 16லேருந்து 26 வந்து என்ட்ரி அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஷேரை பொறுத்தவரையும் எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் 16 10 பைசா வரும்போது இந்த ஷேருக்கு வந்து நம்ம ஒரு வாட்டி ஒரு நல்ல டிஸ்கஷன் பண்ணி ஒரு வீடியோ அப்படின்னு போட்டோம். ரொம்ப பழைய நண்பர்கள், ரொம்ப பழைய வீடியோ அது. ஸோ அங்கேருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு 100% ரிட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்னு கொடுத்துச்சு. ஸோ அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு ஓவராலாக இது வந்து இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் வேல்யூங்கிறது ஏறிட்டே மேலே போகும். இல்லைன்னா இந்த ஷேருங்கிறது திருப்பியும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வரும். அதனால பிஸ்னஸை நம்ம நல்லா புரிஞ்சுப்போம். ஏன் ஏறுது ஏன் இறங்குதுன்னு நமக்கு நல்லா புரியணும். ஸோ இது இறங்குதுன்னா இந்த ரீசன்ஸால் இறங்குதுன்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்ட்ரிங்கிறது எடுக்கணும். இதுதான் இந்த ஷேரை பொறுத்தவரையும் என்னோட என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது ஷேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈசாப் பேங்க். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் செக்டர் தான், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கிங் செக்டர்லேருந்து தான் வந்திருக்கு. ரீசெண்டாக ஐபிஓவில் வந்து வந்தது, 60 ரூபாய்க்கு ஐபிஓவில் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த பேங்க்கை பிக் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் நல்லா இருக்குது, லோ பிஇ, அதேமாரி வந்து கரண்ட் ரேஷியோவும் வந்து ஒரு நல்லா வச்சுருக்காங்க. ஸோ இருந்தாலும் மற்ற பேங்கை கம்பேர் பண்ணும்போது இது ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ஐபிஓ வந்தது. இப்போ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது பிக் பண்ணால் இந்த ஷேர் வந்து இங்கேருந்து மேலே நல்லா போகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், 2019லேருந்து இப்போ வரையும் ஒரு நல்ல growth அப்படின்னு இந்த பேங்க்கில் காட்டிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்போ இந்த ரீசன்ட் குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட் கொடுத்தாலும் இந்த ஷேர் கீழே இறங்கினதுக்கான ரீசன் என்னன்னா இந்த கிராஸ் என்பிஏ இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த ஷேருங்கிறது கீழே இறங்கிடுச்சு. ஸோ இருந்தாலும் இந்த ஷேர் வந்து இன்னும் மேலே ஏறும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 குவார்ட்டரில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மற்றதை கம்பேர் பண்ணும்போது நல்லா கொடுத்துருந்தாங்க. இன்னும் நல்ல ஒரு பொட்டென்ஷியல் growth கொடுத்து மேலே போவாங்க அப்படின்னு சொல்லி என்னோட எதிர்பார்ப்பாக வந்து இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு ஆர்டிக்கல்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் ப்ராஃபிட் ஏன் சிங்க் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் என்பிஏ வந்து கொஞ்சம் அதிகமானனால இந்த ஷேர் வந்து கீழே இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு நான் படிச்சிருந்தேன். ஸோ இதில் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இதோட சப்போர்ட் லெவல் வந்து 53 ரூபா. ஸோ இந்த ஏரியாலலாம் பிக்கிங் பாயிண்ட்டாக நான் வச்சுப்பேன். இங்கேருந்து இந்த ஷேர் வந்து ஒரு 83 ரூபா வரையும் இது போயிருக்கு. நல்ல ரிசல்ட் இவங்க திருப்பியும் கொடுத்துருக்காங்க, கொடுக்க போகிறாங்கன்னா திருப்பி இதேமாரி கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னா ஒரு 84 ரூபா 100 ரூபா வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மாதிரி 600 ரூபா 700 ரூபா போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி கீழே கிடைக்கும் போது இந்த பேங்க்கை பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியாலஜி. அடுத்த ஷேரை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைடன்ட். இந்த ஷேரை பிக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்டர் லீடர், ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, டிவிடெண்ட்டும் வந்து தர ஒரு ஷேரு. ஏன் செக்டர் லீடர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யானு டெக்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இவங்க தான் வந்து மார்க்கெட் லீடராக வந்து இருக்காங்க. மார்க்கெட் கேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ரீசன்ஸால் வந்துட்டு இந்த ஷேரை வந்து நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 250லேருந்து ஒரு 350 கோடி ரூபாய் ஆவரேஜாக ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே கீழேங்கிறது பெருசாக போகல. ஸோ ஒரு வருஷம் மட்டும் அதிகமாக போயிருக்கு. மேபி அது ஒரு டிமாண்டுனால டெக்டைல்ஸோட டிமாண்ட்னால இது மேலே போயிருக்கும். மற்றபடி ஆவரேஜான ஒரு வேல்யூங்கிறது இவங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ரீசன்ஸால் இந்த ஷேரை நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். இதோட என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக பிஇ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால 25 ரூபா 28 ரூபா அப்படிங்கிறது என்னோட பிக்கிங் ஏரியாவாக வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது இந்த ஷேர் ஏன் கீழே இறங்கிச்சு திருப்பி எப்போ மேலே ஏறும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சில வீடியோங்களை வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்க நினைக்கும் நண்பர்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். 4வது ஷேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபிபீம் அவென்யூ. ஸோ இவங்களோட இந்த ஷேரோட பிஸ்னஸ் எனக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக வந்து இருக்குது. இந்த ஃபின்டெக்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜிக்கு சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் தான். இந்த பேங்கிங் செக்டருக்கு ஆனால் கோடிங்ஸ் எல்லாம் பண்ணித்தர ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரு நல்ல ஃபியூச்சர் growth இருக்கிறதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்க ஒரு பிஸ்னஸாக வந்து நான் பார்க்குறேன். ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி இல்லை டிவிடெண்டும் ஒன்று தராங்க. ஸோ இந்த ரீசன்ஸால் இந்த ஷேர் அப்படிங்கிறத நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷேரில் கொஞ்சம் மைனஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஇ ரேஷியோ இப்போ ரீசெண்ட் டைமில் அதிகமாக வந்து ஆயிடுச்சு. ஸோ நம்ம 17 ரூபா டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மி பிஇயாக இருந்தது. இப்போது 32 ரூபாய்க்கு இந்த ஷேர் அப்படிங்கிறது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேர் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 17 ரூபாய்க்கு நம்ம பிக் பண்ணி வச்சிருந்தோம். இதோட ட்ரேடிங் ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growth கொடுத்துட்டு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தது ஒரு வாட்டி. அதில் இருந்த ஷேர் இன்னும் மேலே ஏறவே இல்லை. ஸோ ஒரு 30 ரூபாய்க்கு கீழே இல்லைன்னா பிஇ ரேஷியோ ஒரு 30, பிஇ வந்து ஒரு 30க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த ஷேர் அப்படிங்கிறத கன்சிடர் அப்படிங்கிறத நான் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ 5வது ஷேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல். ஸோ ஐடிசி ஹோட்டல் அப்படிங்கிறது இன்னும் வரவே இல்லை. இது எதுக்கு இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன்னா இந்த ஷேர் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா 50 ரூபாய்க்கு கீழே. ஸோ மார்க்கெட்டில் வந்து ப்ரோக்கரேஜஸில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரு 15 ரூபாயிலேருந்து 23 ரூபா வரையும் இந்த ஷேரோட ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு வந்து இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில்
இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் பிக் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ 50 ருபீஸ் கீழே ஒரு ஒரு டாப் பிக்கிங்காக வந்து எனக்கு ஐடிசி ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ், நல்ல ஒரு லெகசி எல்லாமே இருக்கிறது வந்து ஐடிசி ஹோட்டலு. கண்டிப்பாக ஒரு 100 ரூபாய்க்கு போகுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அதனால இந்த ப்ரைஸ் எனக்கு கிடச்சுன்னா கண்டிப்பாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத நான் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த ஸ்மால் கேப் ஷேர்ஸில் வந்துட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 ஷேர் நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போதைக்கு ஒரு 5 ஷேர் தான் வந்து என்னோட டாப் பிக்கிங்கில் வச்சுருக்கேன். இன்னும் பேலன்ஸ்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கும் எனக்கு வந்துட்டு கன்வின்சிங்காக எதுவுமே இல்லை. இருக்கும் பட்சத்தில் ஆட் பண்ணுவேன். இதில் ஒரு 10 ஷேர் பிக் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 ஷேர் மல்டி பேக்கராக எனக்கு மாறிச்சு அப்படின்னா ஒரு மேசிவான ரிட்டர்ன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1000% ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அந்த மாதிரி 2 ஷேர் கிளிக் ஆயிடுச்சுனாலும் ஒரு நல்ல ரிட்டர்ன். ஒரு 3 ஷேர் மோர் தென் 100%. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிரும். இப்போ நம்ம பேசினாலே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் நம்ம 16 ருபீஸ்க்கு பேசணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32 ருபீஸ்க்கு மேலே வந்துருச்சு. இது ஒரு 100% வந்துருச்சு. இன்ஃபிபீம் நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் 17 ருபீஸில் பேசணும். அதுவும் வந்து மேலே வந்துருச்சு. அதுமாதிரி ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மால் கேப்பில் வந்து 100% ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளால் எடுக்க முடியும். அது கரெக்டான பிஸ்னஸ்லாம் நம்ம புரிஞ்சு, ஃபண்டமெண்டல் புரிஞ்சு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான். இல்லைனா தப்பான டைமில் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அடி விழும். ஸோ 2 ஷேரில் வந்து ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் எடுத்தோம்னா ஒரு மோர் தென் 30-40% இல்லை 50% மேலே எடுத்தாலும் ஒரு நல்ல ரிட்டர்ன், ஒரு நல்ல பேக்கேஜாக வந்து நமக்கு ஸ்மால் கேப்பில் கிடைக்கும். பேலன்ஸ் இருக்க 3 ஷேரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் காலியானாலும் இந்த ஆவரேஜ் ரிட்டர்னும் இதில் இருக்க மோர் தென் 100% ரிட்டர்னுமே அதை சரி கட்டிட்டு இதில் வந்து ஒரு 2 மல்டி பேக்கராக மாறிச்சு, இல்லை 1 மல்டி பேக்கராக மாறினா கூட நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா டீட்டெயிலிங் ஸ்டடி பண்ணும். அவங்களோட பிஸ்னஸும் ஷேரை வந்து டெய்லி பேசிஸில் இல்லை ரெகுலர் பேசிஸ்லையாவது பார்த்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் நான் சொல்கிறது அதான் நம்ம சேனலை பிஸ்னஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதில் என்ட்ரி எங்கே எடுக்கணும் எங்கே எடுக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும். ஒரு ஷேர் இப்போ வந்து ஏறுது, இப்போ சவுத் இந்தியன் பேங்க் ஏறுதுன்னா என்ன ரீசன் ஏறுதுன்னு நமக்கு தெரியணும். ஒரே நாளில் இறங்குதுன்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த அளவு இது இறங்குதுன்னா சிஓ யாரோ ஒருத்தவங்க ரிசைன் பண்ணிட்டாங்களா நியூஸ் நம்ம அதுக்கப்புறம் படிக்கணும். அந்த ஆர்டிக்கல் ஏதாவது வந்து படித்து ஸோ இந்த ரீசனால் தான் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம அப்டேட்டடாக இருக்கணும். அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ரெகுலர் பேசிஸ்லேருந்து ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீடினஸ்ங்கிறது இந்த மாதிரி ஸ்மால் கேப்பில் நமக்கு அதிகமாக இருக்கும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படிங்கு இருக்கிறனால 30 ரூபா இருக்கிறனால நமக்கு ஒரே நாளில் 10% அடித்து மார்க்கெட்டில் ஏறிக்கிட்டே இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா போயிட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு போய் வாங்குவோம். அந்த மாதிரியான தப்பு பண்ணவே கூடாது. நமக்கான ஃபண்டமெண்டல் பிஸ்னஸ் நல்லா நம்ம ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த ரீசனால் இது மேலே போகுது, திருப்பியும் இந்த ரீசனால் அது வந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி என்ட்ரியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது நல்லா வரும். ஏன்னா ஒரு ரைட் என்ட்ரி ராங் ஷேரில் நம்ம எடுத்தாலுமே, ஒரு தப்பான ஷேரில் கரெக்டான என்ட்ரி எடுத்தாலுமே அது ப்ராஃபிட்டாக மாறிடும். ஆனால் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷேரில் தப்பான என்ட்ரி மேலே போயிட்டு நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அது லாஸாக தான் மாறும். ஈவன் வந்து அது நல்ல ஷேராக இருந்தாலும். ஸோ இதுதான் வந்து என்னோட தம்ப் ரூலாக வந்து இந்த ஸ்மால் கேப்பில் வச்சுருக்கேன். அதே பேசிஸில் தான் வந்துட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன் மார்க்கெட்டில். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் இருந்த டேட்டா. நம்ம சேனல் பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல் வந்து சஜஷன் அப்படின்னு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.